வெல்கம் டு நவிலன் தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிச்சர் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அது 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். டீ மசாலாவில் கலக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு 2.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் பூந்திக்கு இதில் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், உப்பும் காரமும். ஏன்னா நம்ம மிக்சர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் சால்ட்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம், அதனால். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி. இங்கே பாருங்கள், மாவு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வில்லணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவை எடுத்து இந்த மாதிரி விட்டோம்னா இப்படி விழுகுங்க. இதுதான் பூந்திக்கு போடுற சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ மிக்சருக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து போட்டுக்கிறேங்க. சக்தி தான் எடுத்திருக்கேன், எதுவும் கலக்காத மாவு. 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன ஸ்பூன்னால். அரிசி மாவு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக வர மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், மிக்சரோட மாவு நல்லா ஒட்டிகிட்டு வருது. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சருக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காயட்டும். ஆயிலில் ஒரு வெத்தலை காம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அது எண்ணெய் இழுக்காது.
பாருங்க, நான் பூந்தி ஊற்றுற கரண்டியில் பூந்தி மாவு ஊற்றிருக்கேன். அது ஃபுல்லாக எப்படி அழகாக விழுதுன்னு. நம்மளோட மிச்சருக்கான பூந்தி ரெடி ஆயிருச்சுங்க. மிச்சர் புளியறதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மிச்சருக்கு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை போட்டாச்சுங்க. அதை பிழிஞ்சு எடுத்துக்குவோம். மிச்சர் பிழிஞ்சு விட்டாச்சுங்க. மிச்சர் 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஆயிலில் வெள்ளை அவல் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. போடும்போது மட்டும் நல்லா சூடாக இருக்கும் போது பார்த்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது அரிசி மாதிரி ஆகிடும். பொட்டுக்கல்லையை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பச்சை வேர்க்கடலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு தொல்லியோடு இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, அப்புறம் பூந்தி, அவல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மிக்சர்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட ஹோம்மேடு மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா உப்பாக இருக்கும், இல்லைனா வயிறு உபுசமாக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.